friends, good morning. How are you? நல்லா இருக்கீங்க? Good. இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆசனா, வயிற்று பகுதிக்கான ஆசனா, பவன் முக்தாசனா. பவன் முக்தாசனா. ஸோ ஆனால் டைரக்டாக அந்த பவன் முக்தாசனா போகிறதுக்கு முன்னாடி சின்ன ப்ரிப்ரேட்டரி ஆசனாவும் நம்ம அதை செய்துக்கிட்டு அப்புறமா அங்கே போகணும்னாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பவன் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ப்ரிப்ரேட்டரியான ஒரு யோகா, ஒரு போஸ்டர் அப்படின்னா இந்த பிஜியன் போஸ்ட்னு சொல்லுவோம், படுத்த நிலையில். அது எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு கால், இந்த ஒரு ரைட் லெக் எடுத்துட்டு இப்படி காலை மடிக்க போகிறோம். வயிற்று பகுதிக்கிட்ட ஒரு நல்ல புஷ் கொடுப்போம். கரெக்டாக? இப்போ இந்த பொசிஷனில் இதோடு இல்லாமல் தலையா இப்படி மேலே ரைஸ் பண்ணி இந்த சின்ன இந்த முட்டியத்தோட ட்ரை பண்ணணும். தட் இஸ் தி போஸ்டருடைய பாயிண்ட். ஓகே, இந்த போஸ்டரில் நம்ம 20 கவுண்ட்ஸ் பண்ணணும். 1 2 இல்லைன்னா 5 தடவை டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ரைட் லெக் விட்டுருங்க. அடுத்தது லெஃப்ட் லெக் எடுக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் லெக் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி காலில் நல்லா வயிற்றை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தலையை இப்படி மேலே எடுத்து சின்னால முட்டி பகுதியை தொடுறோம். ஓகே, 1 இதில் 20 கவுண்ட்ஸ். இல்லை நான் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் தான் பண்ணுவேன்னு, டீப் பிரீத் இன் ஆக்சுவலாக டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் தான் பண்ணணும். பாருங்க, அஞ்சு தடவை பண்ணால் போதும். ஒரு பெஸ்ட் ப்ரிப்பரேட்டரி யோகா ஃபார் பவன் முக்தாசனா. ரைட்டா? இது முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி. இதில் 2 செட் நீங்கள் பண்ணிக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம பவன் முக்தாசனா பண்ண போகிறோம். பவன் முக்தாசனாவை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று அது என்னங்கிறத ப்ராக்டிக்கலில் இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், 2 காலையும் மடிச்சுக்கிறோம். குட். இப்போ இந்த கையை இப்படி போட்டு அப்படி கையால் லாக் பண்ணிக்கிறோம். கையை எடுத்து லாக் பண்ணிக்கிட்டோமா, இந்த போஸ்டரில் வயிறு நல்லா அமுங்கிருக்கும். இப்போ தலையை ரைஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு பவன் முக்தாசனா. இதில் நம்ம 20 கவுண்ட்ஸ் அல்லது 5 பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ நான் ப்ராக்டிக்கல் செஷனுக்காக 20 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, சூப்பர். ஒரு டைப்பும் பண்ணலாம் பவன் முக்தாசனாவில். ஆளிலை கிருஷ்ணன் போஸ்டர் இருக்குல்ல, குழந்தைங்க சின்ன வயசில் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்போ வந்தாலும் காலை பிடிச்சி வாய்க்கிட்ட கொண்டு வரும், 2 கையாலையும் பிடிச்சி இழுத்துட்டு வரும். அந்த போஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு பேரும் பவன் முக்தாசனா தான். காலையும் இந்த காலையும் இப்படி கொண்டு வரும். காலால் என்ன சொல்கிறது, இது மாதிரி இந்த 2 காலையும் இப்படி வச்சுக்கணும். கையால் அப்படி செய்கிறோம்ல, அதுமாதிரி காலெல்லாம் அப்படி செஞ்சுக்கணும். 2 கையாலையும் அந்த காலை அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நல்லா கிட்ட நோக்கி உடம்பு நோக்கி புஷ் பண்ணுங்க. நல்லா வந்துருச்சா? எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு தலை கால் கட்டங்களை நோக்கி நம்ம தலை இப்படி போவோம். கரெக்ட்? This is the posture. இது one type of பவன் முக்தாசனா. இதில் நம்ம 5 டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம்.
இல்லைன்னா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 5 தடவை பண்ணால் கூட போதும். ஸோ இதில் வந்து 20 கவுண்ட்ஸ், நீங்கள் 5 தடவை பண்ணாலே 20 கவுண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் நான் 20 கவுண்ட்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த ஆசனா பண்ணீங்கன்னாக்க வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் நல்லா சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும். வயிற்று பகுதி லைக் பேன்க்ரியாஸ், லிவர், ஸ்ப்ளின், இன்டஸ்டைனில் வந்து நம்மளுடைய ஸ்டொமக், அப்டமன், ஸ்டொமக் ஆரம்பித்து அதுக்கு கீழே இன்டஸ்டைன்ஸ் எல்லாமே வந்து என்னது, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜர் இன்டெஸ்டைன் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். மோரோவர் ஒரு சின்ன ப்ரெஷர் டு தி ஒரு லங்ஸ், இவர் ஹார்ட்டுக்கு நல்லா ஒரு பம்பிங் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ தட் அந்த ஆர்கன்ஸும், ஸோ டோட்டலாக இன்னர் ஆர்கன்ஸு, எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா சூப்பராக டைஜஸ்ட் ஆகும், நல்லா பசிக்கும். எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனே பாருங்கள், நல்லா பசித்து நல்லா சாப்பிடுவீங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிட வேண்டியதான். கரெக்டாக? நம்ம பார்த்த ஆசனா பேர் பவன் முக்தாசனா. அதுக்கு நன்றி, வணக்கம். சூப்பர். ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே.